அடுத்த வாரம் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்ல இருக்கவங்க போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி வந்து இன்னைக்கு தள்ளிட்டோம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? எப்படின்னா வந்து முத்து வந்து டிரைவரா போகாம இருக்கிறத வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அம்மா வந்து ரோஹிணிகிட்டயே சொல்லாம வந்து கிருஷ்ணா வந்து அவங்க பெரியப்பா, பெரியம்மா கிட்ட போய் காமிக்கிறாங்க. இது தெரிஞ்ச ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அவங்க அம்மாவ புடிச்சு வந்து கத்துறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து தீபாவளிக்காக வந்து பாட்டி ஊருக்கு வந்து போறாங்க. கூடவே ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ அத வந்து குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மீனா வந்து பார்த்துடுறாங்க. இத பார்த்து இந்த ரோஹிணி வந்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மீனா கிட்ட வந்து சொல்லும்போது, மீனா வந்து ஷாக் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரோஹிணிய போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெஞ்சி கேட்டுருக்காங்க. தயவுசெய்து இந்த விஷயத்த வந்து வீட்ல யார்கிட்டயும் வந்து சொல்லாதீங்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து மீனா முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி கெஞ்சி கேட்டதால வந்து அவங்க சொல்றபடி வந்து இந்த விஷயத்த வந்து வீட்ல மறைக்கிறாங்க.